வெல்கம் டு மை சேனல். சம்மர் 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஏப்ரல் 2 இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சேலஞ்சில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் மட்டும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எடுத்து இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் கேட்டுட்டு நீங்களும் வாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக, ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்க. உங்களில் நிறைய பேர் உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட உடல் எடையை குறைக்க முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. அதில் நிறைய பேருக்கு ஸ்டார்டிங் நல்லா வெயிட் லாஸ் ஆகும். போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஸ்டக் ஆகி நிற்கும். இன்னும் ஒரு சில தினங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கே மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி கூட நம்மளோட வெயிட் லாஸ் அப்படின்றது இந்த இடத்துல நடக்காமல் போகுது. அப்போ நம்ம பாடி இந்த கேலரிஸுக்கு மாறிட்டதுனால நமக்கு இப்படி இருக்கா போல இருக்கு. நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் உடற்பயிற்சி கொஞ்சம் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த இடத்துலையும் கரெக்டாக உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது நடக்காமல் ஒரு சிலருக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டான உணவு எடுத்துக்கிட்டு சரியான உடற்பயிற்சி செஞ்சாலும் தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது அந்த இடத்துல கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நீங்கள் கேட்கலாம், அப்போ ஸ்டார்டிங் மட்டும் நல்லா வெயிட் லாஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் வெயிட் லாஸ் அப்படின்றது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு மூலயமா வெளியே வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய ஃபேட் அப்படின்றது உங்களோட தூக்கம் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கும் உடற்பயிற்சிக்கும் ஏற்ற மாதிரி உங்களோட உடல் எடை குறையுமே தவிர்த்து, நீங்கள் தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்னதான் உடற்பயிற்சியோ உணவு முறையை மாற்றி அமைச்சிக்கிட்டாலோ உங்களோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது அந்த இடத்துல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போது நம்ம நார்மலாக தூங்கக்கூடிய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது நைட்டு 9 மணிக்கு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா காலையில் கண்டிப்பாக ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்துப்பீங்க. அது நார்மலாக உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே நடக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் 9 மணிக்கு தூங்குறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், நான் ஒத்துக்கிறேன். அப்போது 10 மணிக்கு தூங்குனா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் 10 மணிக்கு தூங்க ஆரம்பித்து அதை ஒரு பழக்கமாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மூளை நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும். உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது அந்த இடத்துல கரெக்டாக நடக்க தான் செய்யும். இது வரைக்கும் சரியாக தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக 10 மணிக்கு தூங்கலாம். இதுவே ஒரு சிலர் 11 மணிக்கு அவங்களோட தூக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க ரெகுலரா அப்படின்னும் பொழுது, கிளாஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நைட்டு டின்னர் அப்படின்றது 7 மணிக்கு முன்ன எடுத்துக்கணும். அதுவும் ரொம்ப லைட்டா எடுத்துக்கணும். ஒரு சிலர் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் ஈவினிங் ஸ்நாக்ஸை ஒரு 6 மணிக்கா எடுத்துக்கிட்டு நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிட்டு மறுநாள்ல இருந்து திரும்ப உணவு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருப்பாங்க. இப்போ நீங்கள் இது மாதிரி 7 மணிக்கு முன்னே எடுத்துக்கும் பொழுது 10 மணிக்கு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பசி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுவே ஒரு 11 மணிக்கு நீங்கள் தூங்க போறீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அந்த பசின்ற ஒரு விஷயம் ஏற்படும். ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் சும்மா ஒரு ஃபோனை பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ உங்களோட உணவு சீக்கிரமாக செரிமானமாகி பசியை தூண்ட ஆரம்பிச்சிடும். ஒரு சில கிரேவிங்ஸ்லாம் ஏற்படும். வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன நினைப்போம், 11 மணி ஆச்சு, இனிமே எதையும் சாப்பிடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நாளை காலையில தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும் பொழுது உடனே தூக்கம் வராது. பரண்டு படுத்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் தூங்குவீங்க. இதனால உங்களோட வெயிட் லாஸ் அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிற்க தான் செய்யும். இன்னும் ஒரு சிலர் 12 மணிக்கு தூங்க ஆரம்பிப்பாங்க. 12 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க உடம்புல கண்டிப்பா ஒரு சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் ஒரு 12 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா 5 மணிக்கு எழுந்துக்கிறதுன்றது ரொம்ப சிரமமாயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கஷ்டப்பட்டு எழுந்து ஒரு சில வேலைகள்லாம் செய்யும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய டயட்லேயே இது இன்னைக்கு வேண்டாமே, இதை நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அப்புறம் செய்யலாம், அப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சோம்பேறித்தனத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்துடும் இந்த 12 மணிக்கு தூங்க ஆரம்பிக்கும் பொழுது. இதெல்லாம் விட ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் 1 மணிக்கு மேலே கூட தூங்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் 1 மணிக்கு தூங்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக நடக்காது. உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக தான் ஆகும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை என்ன தெரியுங்களா, டெய்லி நம்ம வெயிட் மிஷின் மேலே ஏறி நிற்கும் பொழுது நேற்று இருந்த எடையை விட இன்னைக்கு எடை குறைஞ்சிருந்தா கண்டிப்பாக சந்தோஷப்படுவோம். அதை உங்களோட டயட்ல மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் உங்கள் தூக்கத்திலையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி தினமும் உங்களோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும்.
இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலனா கூட பரவாயில்ல, இனிமேலாவது கரெக்டாக ஒரு சார்ட் போட்டு இதுக்குள்ளே படுக்கிறதுக்கு நம்ம எது மாதிரி வேலைகளை செஞ்சால் படுக்க முடியும் அப்படின்றத பிளான் பண்ணி உங்களோட டயட்டில் தூக்கத்தையும் சேர்த்துட்டு உங்களோட உடல் எடை குறைப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.